நான் முதல்வன் திட்டம் அந்த பிள்ளைகளுக்காக தன்னை முதல்வனாக அந்த பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்த பெயர். அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை குறிக்கும் இல்லையா? நீங்க ஏன் முதல்வர்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க? அந்த முதல்வன் பேர் வந்தாலே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு பட்ஜெட்ல எல்லாமே பேர் மாத்திரத்துக்கான ஒரு பட்ஜெட்டை முதல் முறையாக அரங்கேற்றி இருப்பது இதுதான். தலைவர் கலைஞருடைய பேரை எடுக்கணும். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்வர் படைப்பகம்னு வைக்கிறோம். அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை குறிக்கும் இல்லையா? நீங்க ஏன் முதல்வர்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க? நாங்க சொல்லலையே. அவரே என்ன சொல்லி வச்சாரு? அவர் ஆட்சியில் இருந்த பொழுது என் பேரை வைக்காதீங்க, முதல்வர்னு வச்சா பரவாயில்ல. நான் முதல்வன் திட்டம் அந்த பிள்ளைகளுக்காக தன்னை முதல்வனாக அந்த பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்த பெயர். அந்த முதல்வன் பேர் வந்தாலே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி எதை இப்ப கூட சொல்றாங்க, பேப்பர் படிக்க சொல்றாங்க, பேப்பர் படிக்கலையான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அந்த விவசாயிகள் படக்கூடிய பாடு என்ன என்று புரிந்தால், குருவை அங்கே பொய்த்து விட்ட நிலையிலே, நாங்க சொல்லல, உங்களோடு கூட்டணியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் சொல்லுவது, அதையாவது கேளுங்க. நீங்க கொடுக்கிறேன்னு சொன்ன நிதிய பணத்தை தான் கொடுத்திருக்கீங்களே தவிர அவங்களுக்கு குருவை பொய்த்ததற்கு தர வேண்டிய தொகை இழப்பீடு தரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பத்திரிகையை பார்த்தா வராது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சாதான் வரும். அதனால கிண்டல் பண்ணுகிறேன் என்று எது ஆட்சியிலே நாம் பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்போடு பேச வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் காவேரியை பத்தி பேசுங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் போடுறாங்க. நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து மேகதாட்டுல அவங்க டேம் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும், அதற்கு எதிராக தீர்மானங்கள் போட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை, தலைவர்களுடைய கூட்டத்தை அழைத்து அந்த கூட்டத்தை நடத்துங்கள்னா கூட இருக்கவங்க வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க ஆட்சிக்கு கூட இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் இருக்காங்க. கர்நாடகால அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா? அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி கூட்டம் நடத்தியிருக்காரு முதலமைச்சர். நாங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் தான் இருக்கோம். இதுவரைக்கும் போன முறை இந்த டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்னன்னு வாயை திறக்கவே இல்லை. முதலாக அதை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பஞ்சாப்ல இருக்க முதலமைச்சர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம், கேரளாவுடைய முதலமைச்சர், ஒடிசால இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று 5 முதல்வர்களை அழைத்து, சில எதிர்கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்னையிலே கூட்டம் நடத்தி ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை போட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். மேகதாது பிரச்சனை, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இருக்கவங்க வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக
காங்கிரஸ் வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, திசை திருப்புவதற்காக இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தி இருக்கிறது. கூட்டத்தை நடத்துறாங்க. எத்தனை பேர் போனாங்க? 37 எம்பிக்கள் போகல, 19 பேர் தான் போயிருக்காங்க. இப்படி யாருமே கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் என்ன முடிவுகளை எடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் அரசு என்ன முடிவு எடுத்தது, என்ன கூட்டத்தில் தீர்மானம்னு யாரும் தெரிவிக்கல. முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை, அதனால தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. வேற யாரும் சொல்ல, மற்ற தலைவர்கள் இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இதே தலைவர்கள் தான் கலந்து கொண்டார்கள். ஏன் நம்முடைய தலைவர் நடத்தின கூட்டத்தில் தாவேக்காலர்னும் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். கையெழுத்து போட்டு போயிருக்காரு அந்த தீர்மானத்தில். ஆனா அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, புது பில்லே வரல. எதை நீங்க பேசுறீங்க? திசை திருப்புவதற்கான முயற்சியை தவிர, மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை தவிர வேற எதுவும் கிடையாது.